சங்கீத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். 102ஆம் சங்கீதத்தின் அந்த முகவுரையை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இது ஒரு விண்ணப்ப சங்கீதம். நம்முடைய இருதயத்தில் பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறேன், சபைக்கு வருகிறேன், ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் துயரங்கள் வரலாமா? துக்கத்தில் நான் மூழ்கி விடுவது தேவ சித்தம் தானா? ஆம், கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் துக்கம் வரும், துயரம் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் கேள்வி என்ன அப்படின்னா, பலருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததா இருக்கிறது, துயரத்தில் நான் மூழ்கி போய் விடுகிறேன். ஆண்டவரே, இது தேவ சித்தம் தானா, இது உம்முடைய விருப்பம் தானா என்று நாம் அடிக்கடி நம்முடைய கேள்வி இருதயத்தில் வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கை முழுவதும் சோகம் நிறைந்திருக்கிறது என்று தப்பெண்ணம் கொண்டு விடாதே. எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை என்பதுதான் உளவியல் அறிக்கை. எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவாக இருக்கிறது என்பது ஒருத்தரும் சொல்ல முடியாதுங்க. உலகத்துல ஏதாவது ஒரு துன்பம், ஒரு துக்கம், துயரம் மூழ்கி போவது அது இயல்பு. வரும், எப்போ வரும்னு தெரியாது. நம்ம பார்க்குற நேரம் மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா தொடர்ந்து நீங்கள் அவர்களை கண்காணிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. மற்ற நேரம் அவர்களுக்கும் துன்பம் வரும், துயரம் வரும், துக்கம் வரும், மூழ்குவார்கள். இதுதான் மாற்ற முடியாத உண்மை உலகத்தின். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு துக்கம் வரலாமா? வரலாமே. ஆகவேதான் தலைப்பு ரொம்ப தெளிவா இருக்கிறது. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி வரும், ஆனா மனிதரிடத்தில் தெரிவித்து விடாது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் பெரிய ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, நமக்கு துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, ஆனாலும் அதுல ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, நம்முடைய துன்பம் துக்கத்தை கர்த்தரிடத்தில் தெரிவிக்க இந்த சங்கீதக்காரன் நம்மை அழைக்கிறான். அல்லேலூயா. இது யார் எழுதினது என்று தெரியாது, ஆனா எந்த சூழலில் எழுதப்பட்டது என்பது நமக்கு முகவரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த சங்கீதத்தை பின்வரும் சந்ததிகளாக நமக்காகவே இது பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். வரப்போகிற சந்ததி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இதை வாசிக்கிற, தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் நிச்சயமாக வரும், துயரம் கட்டாயம் வரும், நீங்கள் மூழ்கி போவீர்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, மனிதரிடத்தில் தெரிவித்து விடாதே, கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிற விண்ணப்பமாக உன் விண்ணப்பம் மாறட்டும். அவரிடத்திலிருந்து உனக்கு ஆறுதல் கிடைக்கும், உனக்கு பலன் கிடைக்கும், உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நீ துக்கத்தில் மூழ்கி போக மாட்டாய், துயரத்தில் மூழ்கி போக மாட்டாய். அடுத்த சந்ததியே. அல்லேலூயா. துக்கம் உண்டுங்க, துயரம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் வருகிற நேரத்தை நம்மால் கணிக்கவே முடியாது. எப்போ வரும், எந்த ரூபத்தில் வரும், மரண சாசனமாக வரலாம், அல்லது சிக்னஸ் வியாதியாக வரலாம், பண பிரச்சனைகள் என்ற ஒரு உருவகமாக வரலாம், சில நபர்களால் காயப்படுத்தப்படுகிற அனுபவமாக வரலாம், சில நபர்களால் சபிக்கப்படுகிற அனுபவமாக வரலாம். இதெல்லாம் உள்ள இருக்கு இந்த சங்கீதத்தில். 28 வசனத்துல ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் பிரச்சனை வரலாம் என்பதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு பதிவு செய்கிறான். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது
ஒரு பெரிய ஆறுதல் உண்டு. கர்த்தரிடத்தில் நாம் முழு பேச்சுரிமையை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது. எல்லாரிடத்திலும் போய் சொல்ல முடியுமா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாகட்டும், ஆமேன், ரகசியம் காக்கப்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், கர்த்தரிடத்தில் தேவ ஜனங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஓ, ஜெபிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர்களுக்கு, வேண்டுதல்களை ஏறெடுப்பவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the freedom to go directly to God with our laments, our distress, our complaints. நம்முடைய குறைகள், நம்முடைய விரக்தி, நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய புலம்பல்கள் எதனாலும் ஆண்டவரை நம்பி நம்ம சொல்லலாங்க. ஆண்டவர் லீக் அவுட் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்க நம்மை அழைக்கிறானே. ஏன்னா நம்ம ஜெபத்தை என்ன செய்கிறோம்? அலட்சியம் பண்ணுறோம். ஜெபிச்சா எல்லாம் நடந்துருமாங்க. ஜெபம் நமக்கு அற்பமாக இருக்கிறது. அநேக நேரம் நாம் அதை அசட்டே பண்ணுகிறோம். ஜெபிக்கிறவங்கள பார்த்தாலும் என்ன ஓணும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது, இப்படிலாம் ஜெபிக்கணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நல்ல கவனிங்க, அழுகையை அடக்குபவர்கள் மனதால் பலவீனமானவர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அழுகையை அடக்குகிறவன் மனதால் பலவீனமானவன். நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி அழுகையை அடக்குறாங்க பாருங்க. நமக்குள்ள சில கேள்விகள் வரும், துயரம், துக்கம். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆண்டவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியாத என் பிரச்சனை. என் ஜனம் என்னிடத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். சகல ஜனங்களுங்க. ஆக ஜெபிக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் தன்னுடைய வியாகுலங்களை சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம்? சத்தமிட்டு கூப்பிட்டு அழும்போது நம்முடைய மனது லகுவாக மாறிவிடும். அல்லேலூயா. உங்க பிரச்சனையை அடக்காதீங்க. சில நினைக்கலாம், பொதுவாக ஆண்கள் அவ்வளோ அழமாட்டாங்க, பெண்கள் அழுது தள்ளிடுவாங்க. ஆனால் பெண்களை ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க. நீங்கள் பாருங்க, பெண்கள் தான் மன வலிமை உடையவர்கள். ஏன்னா அவ்வளோ அழுது கொட்டிட்டாங்கல்ல. மனதளவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிமை. அப்போ எவ்வளோ மன வலிமை உடையவர்கள். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் அழுக, மனுஷனிடத்துல போய் ஒப்பாரி வச்சிடாதீங்க. இந்த 102ஆம் சங்கீதத்தின் முகவரை வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை தெரிவிக்கிறான். அல்லேலூயா. அதை எப்படி தெரிவிக்கிறான்? சத்தமிட்டு கூப்பிடுகிறான். வீட்டில் தனியாக அறையை அடைத்து கொண்டு ஆண்களோ பெண்களோ சத்தமிட்டு ஓன அழுது தேவனிடத்தில் நம்முடைய கூப்பிடுதலை நாம் தெரிவிக்கும் போது கர்த்தர் சும்மா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், பிரேயர் ஆன்சரிங் காட். ஆமென். ஜெபத்திற்கு பதில் செய்கிறவருங்க. நமது ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை அசட்டை பண்ணாதவர். ஜெபம் பண்ணும் போது நம்முடைய முகத்தை பார்க்கிறார் என்று தியானித்தோம். பக்தன் யோபுவின் முகத்தை பார்த்து அவனுடைய நண்பர்களை ஆசீர்வதித்தாராம். ஜெபிக்கிறப்ப தேவன் நமது முகத்தை பார்க்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை கண்காணிக்கிறார். மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது பக்கத்துல தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். அல்லேலூயா. அருவருப்புகளை செய்கிற ஜனங்களுக்காக, விபச்சாரம், வேசித்தனம், போதை வஸ்துக்கள் இப்படி பயன்படுத்துகிற ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடும். அப்போ பிறருக்காக அழுது பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற நேரத்தில் தூதர்கள் இறங்கி வந்து நம்முடைய நெற்றிகளிலே சீல் வைக்கிறாங்களா. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிறதுங்க, விசுவாசிக்கணும். பார்த்தீங்களா? ஜெபிக்கிற நம்ம அற்பமாக நினைக்கிறோம், ஒப்பாரி வைக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, மனதளவிலே அவர்கள் வலிமையுடையவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆக சத்தமிட்டு சொல்லணும். துயரமான நேரத்தில் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. The psalmist afflicted and faint lament to the God.
ஆண்டவரிடத்தில் தன் துயரத்தை அவன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 61:1-2. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவே. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். பாத்தீங்களா? சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 77:3. அடுத்து 142:3, 143:4 வாசிக்கலாம். 77:3. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. 142:3 வாசிங்க. 142:3, 143:4. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். 142:1 வாசிங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். பாத்தீங்களா? சத்தம் போட்டு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாங்க. நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்கள், துக்கங்கள், யாரும் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. பாஸ்டர் என்ன இப்படி நினைப்பாங்க, நினைக்கட்டும். சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி அபயமிடுவேன். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். தேவ சமூகத்தில் அழுவதை நம்ம ஒரு நாள் கோழைத்தனம் நினைச்சிடக்கூடாதுங்க. மனுஷரிடத்தில் அழுவதான் யோசிக்கணும். ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது மனுஷரிடத்தில். தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது பாருங்க, கெஞ்சி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென், சோத்ரம். இங்கே சங்கீதக்காரன் பல உருவகங்களை வைக்கிறான். இவனுக்கு தனிப்பட்ட பிரச்சனைங்க, பலருடைய பிரச்சனை அல்ல. என் வியாகுலம், என் துக்கம் சொல்லி தனிப்பட்ட பிரச்சனையை பதிவு செய்கிறான். 2 வசனம் அவனுடைய விண்ணப்பத்தின் அறிமுகம். அடுத்த 3 முதல் 11 வசனம் இவனுடைய புலம்பல். இந்த புலம்பல்லாம் வாசிக்கிறப்ப நமக்கும் இந்த புலம்பல் இருக்கும். சிலர் நினைக்கலாம், இந்த வசனமும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்க. உங்களுக்கும் வரும். ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக எல்லாரும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது தான் சத்தியம், உண்மை. இது மாற்றவே முடியாதுங்க. உங்களை பரவசப்படுத்துவதற்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லக்கூடாது. அது கள்ள உபதேசம், பொய், மாய்மாலம். அப்படின்னா இல்லை, கண்டிப்பா வருங்க. வரும்போது என்ன செய்யணும்? பின் சந்ததிக்காக இது எழுதப்பட்டது. முதல் 2 வசனம் என்னுடைய அறிமுக விண்ணப்பம். அடுத்த 3 முதல் 11 வசனம் என்ன அப்படின்னா புலம்பல். நம்ம எப்படி புலம்புறோமோ அப்படியே ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனை புலம்ப வைத்து பின் சந்ததிக்காக எழுதி வைத்தார். அடுத்து 12 முதல் 22 வசனம். இந்த சங்கீதத்தை 4 பகுதியாக பிரிக்கலாம். 1, 2, 3 முதல் 11, 12 முதல் 22 ஆண்டவராகிய இயேசுவின் மாறாத தன்மையை விளக்குகிறார். அல்லேலூயா. இட்ஸ் அன்சேஞ்சிங் காட். அவர் மாறாதவர் என்பதை விளக்கமாக சொல்லுகிறார். 12 முதல் 22 வரை இறையாண்மையையும் நித்திய பார்வை, எட்டர்னல் வியூ, ஆண்டவரை குறித்த ஒரு நித்திய பார்வையை இங்கே பதிவு செய்கிறான். கடைசியாக 23 முதல் 28 வரை ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மனிதன் எப்படிப்பட்டவன். மனிதன் பலவீனமானவன், ஆண்டவரோ பலமுள்ளவர். அல்லேலூயா. பாட்டோடு முடிக்கிறான் சங்கீதக்காரன். வசனத்தை, அவனுடைய அறிமுக விண்ணப்பத்தை வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு, உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா.
இதை பாடினது யார் என்று சொல்லப்படல, ஆனால் அவருடைய சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஆபத்தில் இந்த சங்கீதக்காரன் சிக்கிக் கொண்டான். தீவிரமான உதவி தேவைப்படுகிறது. எப்படி ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையில ஒரு அவசர சிகிச்சை, எமர்ஜென்சி அது இருக்கிறதோ, அதை போல இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அவசரத்தை காட்டுகிறான். ஆண்டவரே, தீவிரமாய் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை அதிகமாகி கொண்டே இருக்கிறதப்பா, ஆபத்தில் சிக்கி இருக்கிறேன் ஆண்டவரே, உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு கூப்பிடுகிற நாளிலே தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா. இதை வாசிக்கிற, தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில ஆபத்து உங்களுக்கு வரலாம், அல்லது நீங்கள் ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருக்கலாம். இந்த 102ஆம் சங்கீதத்தை மறந்து விடக்கூடாது. இந்த 102ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கிறது. அல்லேலூயா. இவனுடைய விண்ணப்பத்தின் அறிமுகத்தை சொல்லிவிட்டு இவனுடைய புலம்பலை ஆமேன் அடுக்கடுக்காக சங்கீதக்காரன் இங்கே நமக்காக பதிவு செய்கிறார். அவனுடைய அவல நிலை, personal plight in a serious vivid pictures. இவன் தன்னுடைய அவல நிலையை படம் பிடித்து காண்பிக்கிறான். சில உருவகங்களை பயன்படுத்துகிறான். என்ன உருவகத்தை பயன்படுத்துகிறான்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரி உண்டது. பாத்தீங்களா? என் நாட்கள் புகையை போல இருக்கு சுவாமி. யாக்கோபு 4:14 வாசிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகை. புகை எப்படி இருக்கும்? few seconds, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் அந்த புகை எங்க போகுதுன்னே தெரியாது. காற்றோடு காற்றாக மறைந்து காணாமலே போகிறது. ஒருவேளை இவன் மரணத்தின் விளிம்பில் இருக்கலாம் என்று அடியான் கருதுகிறேன். மரணித்தவர்களை கவனித்து பாருங்க. இவ்வளவு நாள் நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்ம கூட சாப்பிட்டாங்க, நம்ம கூட பழகினார்கள். ஆனால் திடீரென்று மாயமாகி விட்டார்களே. வேறார்தே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மண்ணுக்குள்ளதான் வச்சோம், போய் தோண்டி பார்த்தா வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. எங்க போனாங்க? என் நாட்கள் புகையை போல இருக்கிறது ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு காணாமல் போகிற புகையை போல என்னுடைய நாட்கள். தேவஜனமே, நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தியானிக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். திடீரென்று நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இப்படி கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள். உலகத்தான் சொல்றாங்க 3 காரியம் ரொம்ப முக்கியமா. வயசானா சொத்து இருந்து பிரயோஜனம் கிடையாதான். ஆனா கிறிஸ்தவத்துக்கு ஒத்து வராது. வயசானா ரெடி கேஷ் இருக்கணும், பணம் ரெடியா இருக்கணும். திடீரென்று ஒரு மருத்துவ செலவு, பணம் இருந்தால் தான் மதிக்கும். உலகத்தான் சொல்றது பணம் வேணும். இன்னொன்று பெரிய சொத்து, அவன் சொல்றது ஆரோக்கியம். சிலருக்கு பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. பெட் ரிடனாக இருப்பாங்க, எழுந்து நடக்க முடியாது. சின்ன பிள்ளை ஓடுறது ஆடுறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ மனசுல ஏக்கம், ஐயோ. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு காசு இருக்காது, வாலிப பிள்ளைகிட்ட காசு இருக்காது, ஆனால் ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்காது. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 3வது நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள். ஏதாவது சிலர்கிட்ட பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஃபோன் பண்ணால் ஒருத்தரும் வரமாட்டான். நீ ஆச்சு, உன் காசாச்சு, உன் பிடிவாதம் ஆச்சு, நீயே வச்சுக்கப்போ. மெயின்டைன் பண்ணல, உறவுகளை கையாள தெரியல. பாத்தீங்களா? 3 யார் இருக்கிறாங்களோ சூப்பர் லைஃபாக முடிப்பான்னு சொல்லி உலகத்தான் சொல்றான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல, பலிபீடத்திலிருந்து இவைகள் எல்லாவற்றையும் விட இது வேணும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா தேவனை தன் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறவன் அசைக்கப்படவே மாட்டான். அல்லேலூயா, ஆமென்.
நல்ல உனக்கு யார் வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவா. நீ ஜெபித்தால் போதும், விண்ணப்பம் ஏறெடுத்தால் போதும், உனக்கு தேவையான அன்றாட தேவைகள் வானத்திலிருந்து சந்திக்கப்படும். உனக்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் தருவா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா, ஆமென். 3 நமக்கு வேணும் வேணான்னு சொல்ல, ஆனா அதை விட பெரிய பொக்கிஷம் கர்த்தருடைய சமூகம். ஆமென். இதை விட்டுட்டு ஓடாதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சோதரிய வாழ்க்கையில தேவ சமூகத்தை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணா போதுங்க. மனித உறவுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். வேண்டிய பணத்தை தருவார். நல்ல சுகத்தை தருகிறவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இவன் புலம்புறான், என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தே. பாத்தீங்களா? வாழ்க்கை நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா சாப்பாடை கூட மறந்துட்டான். அப்ப எவ்வளோ துக்கம் இவனுக்கு, எவ்வளோ துயரம். சிலரை பார்த்துருக்கிறேன், என்ன பிரச்சனை என்ன துயரமா இருந்தாலும் சாப்பாடை விட்டுருவாங்களா, சாப்பிட்டு போய் படுத்துக்குவாங்க, சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த சங்கீதக்காரன் பாருங்க, சாப்பாட்டை மறக்கிற அளவுக்கு துயரம். சாப்பாட்டை எங்க மறப்பாங்க? டெட் பாடி முன்னாடி இருக்கு அப்படின்னா அதோட க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வேண்டான்றுவாங்க. அடக்கம் பண்ணுறவரை அவங்களால சாப்பிடவே முடியாது, அவ்வளோ துக்கம். இப்படி என்னை விட்டு போயிட்டீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு. துக்கம்னா துக்கம், அப்படி ஒரு துக்கம். அடக்க முடிகிற வரை சாப்பிடவே முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த சங்கீதக்காரன் அப்படி ஒரு பெரிய இழப்பு என்னுடைய வாழ்க்கையில். போஜனத்தை புசிக்க மறந்தான். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய துயரத்தை வர்ணிக்கிற அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. எலும்பு எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனா தோல் போய் எலும்புல ஒட்டினா எப்படி இருக்கு பாருங்க. இடையில மாம்சமே இல்லை, கொழுப்பு இல்லை, எல்லாம் கரைந்து அப்படியே வத்தலும் தொத்தலுமா போயிட்டான். அப்படிப்பட்ட வறட்சியின் பிடியில் இருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட துக்கத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம், துயரத்தை நீங்கள் சந்தித்து துயரத்திலே மூழ்கி போய் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். இவன் 3 பறவைகளை இங்கே சுட்டி காட்டுகிறான். அப்ப சரீரத்தில் பிரச்சனை, மனதிலும் பிரச்சனை, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். மட்டுமல்ல, இவனுடைய நிலைமையை 3 பறவைகளை சுட்டிக்காட்டி தன்னுடைய தனிமையை அவன் வெளிப்படுத்துகிறான். யாரெல்லாம் அந்த உருவகத்தில் பயன்படுத்துறான் பாருங்க. வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வனாந்தர நாரைக்கு ஒப்பானே. வனாந்தரத்தில் இருக்கிற நாரைக்கு ஒப்பானே. பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் ஆனே. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். பார்த்தீங்களா? நாரை, ஆந்தை, குருவி, 3 பறவைகளை சொல்லி காட்டி வனாந்தர நாரையை பார்த்தா எப்படி இருக்கும்? தனிமையா இருக்கிறது போல, அதுக்கு துணையே இல்லாதது போல அது இருக்கும். ஆந்தையை பார்த்தா ஒரு மரண பயம் வரும், அப்படித்தானே? பாழான இடத்துல ராத்திரியில தான் இருந்து அது சத்தத்தை போடுறது பார்த்தா ஒரு பயம் நம்மை திகில் சூழ்ந்து கொள்ளும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஆந்தையை போல, வனாந்தரத்தில் இருக்கிற நாரையை போல, ஸ்தோத்திரம், வீட்டின் மேல் தனித்திருக்கிற குருவி. அந்த குருவி தன்னுடைய கூட்டுக்கு போகணும், ஆனா வீட்டின் மேல இருக்கு பாருங்களேன். ஒரு வீட்டுக்கு மேல மச்சின்னு சொல்லுவாங்க, மச்சியில இருக்கிறது அல்லது டெரஸ்ல இருக்கிறது.
அதுல தனித்திருந்து கூவுகிறது போல. ஏன்னா வாழ்க்கை துணை பக்கத்துல இல்லை, தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறது, தன்னுடைய நண்பர் வட்டாரங்களை இழந்திருக்கிறது. நான் தனித்திருக்கிறேன். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், தீவிர தனிமையை குறிக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகரால் நான் கைவிடப்பட்டு வந்திருக்கிறேன் பாஸ்டர். அநேகர் என்னிடத்தில் நன்மை பெற்றார்கள், ஆனால் எனக்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். அநேகரை நான் நம்பினேன், அவர்கள் எனக்கு தீங்கிழைத்தார்கள். அநேக உறவுகளால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், உறவுகளை இழந்திருக்கிறேன். தனிமையோடு வந்திருக்கிற தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் கைவிடப்பட்டது போல சொல்றார். மனிதர் தான் கைவிட்டாங்க, ஆண்டவன் கைவிட்டாரோ? அதான் நம்ம கேள்வி. மனுஷர் கைவிட்டா பிரச்சனை இல்லை, ஆண்டவரே மௌனமா இருக்கிறாரு. சில பிரச்சனைகளுக்கு விடிவே இல்லையே. முழுக்க முழுக்க இது சங்கீதக்காரனுடைய வர்ணனை. அல்லேலூயா. இது நமக்கு ஆறுதலுக்காக, சபைக்கு ஆறுதலுக்காக, சபையின் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேற எந்த எண்ணமும் உங்களுக்கு வர வேண்டாம். இந்த சங்கீதக்காரன் நினைக்கிறான், ஆண்டவரும் என்னை கைவிட்டாரோ? ஆகவே தான் வீட்டின் மேல் இருக்கிற தனித்திருக்கிற குருவியை போல் ஆனேன். பாழான இடம். இந்த தனிமையை குறித்த அநேக வார்த்தைகள் இருக்கு, எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏசாயா 34:13-15 தனிமை குறித்து பக்தன் ஏசாயா மிக அழகாக, வனாந்திரம், பாழான இடம், முள்ளு முளைச்சிருக்கு, புல்லு முளைச்சிருக்கு, இப்படிலாம் சொல்லி நம்ம இருதயத்தை நினைக்கிற, முன்னெல்லாம் நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், எனக்கு பலவீனம் என்ன, இயலாமை என்ன, கால் வலி, வயிற்று வலி, சுகர், பிரஷர் எல்லாம் வந்துருச்சே. அப்படி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குங்க, பலத்தில் அல்ல. பலவீனமாய் இருக்கும் போதுதான் கர்த்தருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென். இந்த சங்கீதக்காரனுக்கு தனிமை ஒரு பிரச்சனை, ஆபத்து ஒரு பிரச்சனை, தீவிரமாய் உதவி செய்யும் அவசரமான தேவை. சரீரத்தில் வியாதி, இது இல்லாம இன்னொரு பிரச்சனை. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நிந்தனை ஒரு பக்கம், சாபம் ஒரு பக்கம். வேணும் வேணும், உனக்கு இன்னும் வேணும், இனியும் வேணும். இப்படிதான் நிறைய பேர். ஆறுதல் சொல்லாட்டி கூட அமைதியா இருந்துருங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. நிந்தனை கொடூரங்க. அநேகர் சாபமிடுகிறார்கள். யாராவது நீங்கள் சபிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அநேக நிந்தனைக்குள் இருக்கிறேன், என்ன சில ஆசீர்வாதங்கள் இல்லாத நிமித்தம் என்னை அத்தனை கேலி, கிண்டல், பரியாசம், ஏளனம். பயப்படாதீங்க. இவன் ஏன் ஆண்டவர் கைவிட்டதை போல ஃபீல் பண்றான் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரை சொல்றான் பாருங்க. நீர் என்னை உயரே தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும். he felt rejected fellow, but God our creator is eternally with us, will keep all his promises, even though we may feel alone. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன தூக்குற மாதிரி தூக்குனாருங்க, உயர்த்துற மாதிரி உயர்த்தினாருங்க, இப்ப கீழே போட்டாருங்க, நான் படு பாதாளத்தில் இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள்? மனாந்திர நாரையை போல் இருக்கிறேன், வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், இப்பமோ நான் படுபாதாளத்தில் இருக்கிறேன்.
அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த சங்கீதக்காரன் இத்தனை நேரம் புலம்பலை புலம்பினவர் இப்பொழுது உண்மையை பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இவ்வளவு நேரம் நமக்கு ஆறுதலா இருந்துச்சு. இன்னும் இதை விட நமக்கு ஆறுதலா இருக்கிற அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். சாய்ந்து போகிற நிழல் அப்படிங்கிறான். லைக் ஷேடோ. சூரியன் இருக்கிற வரை நம்முடைய நிழல் ரொம்ப நல்ல திக்கா இருக்கு. சூரியன் போயிட்டா இந்த எல்இடி லைட்ல நம்ம நிழலே இல்லை. வெளிச்சம் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சில ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. சூரியன் இருக்கிற வரை நல்ல நிழல் இருக்குங்க, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள சாதாரண லைட்டு எல்இடி லைட்ல ஒரு நிழல் இல்லை. சிலருக்கு ஆசீர்வாதம் இருந்தும் இல்லாதது போல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த சங்கீதக்காரன் அடுத்த குறிப்புக்கு நேராய் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அறிமுக விண்ணப்பத்தை கேட்டோம். அடுத்து தனது புலம்பலை கூறினான். இப்பொழுது கர்த்தருடைய மாறாத தன்மையை அவன் வாயை திறந்து சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சியோன், எருசலேம். நல்ல கவனிங்க, இந்த 3 வசனத்திலிருந்து சில வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சங்கீதக்காரன் பாபிலோன்ல இருந்து எழுதியிருக்கலாம். ஏன்னா யூதருடைய பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், எதிரிகள் வந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற பெரிய நம்பிக்கைங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆனா இவங்க எதெல்லாம் நம்பினாங்களோ சிறைபிடிக்கப்பட்டார்கள். எருசலேம்ல தேவாலயம் இருக்கிறது. தேவாலயத்தை ஒருத்தன் டச் பண்ண முடியாதுன்னு நினைச்சான். ஆனா தேவாலயத்தை செங்கலா பிரிச்சுட்டு போயிட்டான் நேபுகாத்நேச்சார் 586. அதுவும் நடந்தது. பின்பாக இவர்கள் எதிரிகளால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். 70 வருஷம் சிறையிருப்பு. இவன் எதெல்லாம் ஆழமா நம்பினானோ அதெல்லாம் நடந்தது. பிகாஸ் ஆஃப் தயர் சின். நம்ம வாழ்க்கையில சில நம்பிக்கை இருக்கும், ஆண்டு கைவிடவே மாட்டேன். சில இடத்தில் கைவிடப்பட்டது போல இருக்கும். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் நாம் செய்த தவறு. எல்லா நேரம் கிடையாது. நமக்கு பிரச்சனை வர்றப்ப உட்காந்து நம்ம ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும். இந்த தப்பு, நம்ம இந்த நஷ்டம் ஏன் வந்துச்சு, இந்த இழப்பு ஏன் வந்துச்சு, நம்ம செய்த தவறு நிமித்தமா? அல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவன் நம்ம எப்படி பயன்படுத்துவார்? அளவுகோலாக பயன்படுத்தும். ஒரு ஸ்கேலை வச்சு தான் இந்த பலிபீடத்தை அளக்க முடியும். அப்படித்தானே? என் தாசனாகிய தாவீதை போல ஒருத்தனுமே இல்லை அப்படிங்கிறார். பத்சேபாலின் இந்த உரியாவின் மனைவி அந்த ஒரு காரியத்தை தவிர என் தாசனாகிய தாவீதை போல இந்த ராஜா இருந்ததில்லை, இந்த ராஜா இருந்ததில்லைன்னு சொல்லி அளவுகோலாக பயன்படுத்துவதற்காக காடு மேடு வனாந்திரம் குகை சோத்திரம் இப்படி அலைந்து திரிந்தான். தேவன் அவனை அளவுகோலாக பயன்படுத்தினார். சில பிரச்சனைகள் நம்மை தேவன் கம்பேர் பண்ணுவதற்காக, உங்க பேரை போட்டுக்கோங்க, தாவீதுக்கு பதிலா என் தாசனாகிய என் மகளாகிய இவளை போல ஒருத்தர் இருந்ததில்லை. இத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. பக்தனாகி யோபை போல இந்த உலகத்தில் ஒருவனும் இருந்ததில்லை. பக்தனாகிய மோசையை போல இந்த உலகத்தில் ஒருவனும் சாந்த குணம் இல்லை. சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நமது பாவங்கள் நிமித்தம் வரும். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சாட்சியாக நிறுத்துவதற்காக தேவன் நம்மை அனுமதிப்பார். தேவன் சோதிக்க மாட்டாருங்க, அலோ பண்ணுவார். ஆண்டவர் போய் கேட்கிறாம்ல யோபுட்ட, யோபு போய் டச் பண்ணிக்கிட்டா, சரீரத்தை டச் பண்ணட்டா, பிள்ளைகளை தொடட்டா, ஆண்டவர் எஸ் சொன்னனால தான் போறாங்க. போற வரை பார்த்தீங்கன்னா அவர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அளவுகோலாக பயன்படுத்துவதற்காக சில பிரச்சனைகளை அனுமதிப்பார்.
ஆனா இங்க சீயோனை கட்டி அப்படிங்கிறாருன்னா சீயோன் இடிஞ்சு கிடக்கு, எருசலேம் பாழாய் கிடக்குது. எங்களை கைவிட்டுட்டீங்களே இப்படி புலம்புறாரு. ஆனா இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, மீண்டும் சீயோனை கட்டுகிற தேவன் ஹல்லேலூயா தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று விசுவாச அறிக்கை இடுகிறான் என்றால், இவன் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து இந்த சங்கீதத்தை வைத்திருக்கலாம் என்று வேதாகம வல்லுநர்களுடைய கூற்று இருக்கிறது. சில நேரத்தில் எசேக்கியேலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க, சிலர் தானியேலாக இருக்கலாம் என்கிறார்கள். ரெண்டு பேர் சொல்றாங்க. தீர்க்கன் எசேக்கியேலாக இருக்கலாம், தீர்க்கன் தானியேலாக இருக்கலாம். சரி, யாரா இருக்கட்டும், நமக்கு விசுவாச வார்த்தை, மீண்டும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. இடிந்து கிடக்கிற சீயோனை, எருசலேமை ஆண்டவர் மீண்டும் கட்டி அமைத்தார். ஐயா, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள், அதில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாழாய் கிடப்பது தேவ சித்தம் அல்ல. நம்முடைய குடும்பம் தகர்க்கப்பட்டு நம்முடைய உறவுகள் இடிக்கப்பட்டு கிடப்பது தேவனுக்கு சித்தமே அல்ல. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற, இடிந்து போய் உறவுகள் சிதைந்து வந்திருக்கிற, தனிமையாய் இருக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் கட்ட போகிறார். ஓ, ஒரு மகிமை வெளிப்படும். ஓ சோதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். ஓ துக்கத்தில் துயரத்தில் மூழ்கிற ஜனங்களுக்கு ஓ உன்னை ஆண்டவர் அளவுகோலாக பயன்படுத்துவார். வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க, உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட சொல்றார் சங்கீதக்காரர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். அல்லேலூயா. திக்கற்றவன், ஆண்டவரே நாங்கள் திக்கற்றவர்களாயிருக்கிறோம், பாபிலோனின் சிறையிருப்பிலே அந்நியர்களுக்கு கீழே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை, நாங்கள் தனிமையாயிருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம், எங்கள் ஜெபத்தை நீர் அலட்சியம் செய்யாதவர் என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆலயத்தில் வந்து ஜெபியுங்கள், சத்தம் போட்டு அழுது ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். மனுஷனிடத்தில் போகக்கூடாது, தேவனிடத்தில் ஓடி ஓடி நாம் போக வேண்டும். சங்கீதக்காரன் இவ்வளோ புலம்பி இப்போ நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை உதிர்க்கிறார். வாசகர்களுக்கு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பதிவு செய்கிறான். ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். டிஜே சங்கிள் அவங்களுக்கு எத்தனை போன் கால் வரும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு உருக்கமா ஜெபிக்கிறவர். பிறருக்காக அவர் இறந்த போது தமிழகமே அது மிகவும் அழுதது. நிறைய கமெண்ட்ஸ். இப்போ கூட சில பாட்டெல்லாம் பார்த்தா கீழே அவரை போல இன்னும் தமிழகத்துக்கு யாரும் வரலேன்னு சொல்லி அந்த முழுமையாக எங்களுடைய ஃபீலிங்கை நினைத்து செபிக்கிறவங்க இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோடு அந்த கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. அப்படி பிறருக்காக எம்பதின்னு சொல்லுவாங்க. எம்பதினா பிறருடைய அந்த ஜெப பாரத்தை தன்னுடைய பாரமாகவே நினைத்து ஜெபிக்கிற ஜெபம் தான் எம்பதி பிரேயர். சிம்பதி அப்படின்னா இரக்கம், பரிதாபப்படுறது, ஐயோ பாவம், அது ஒன்றுக்கும் யூஸ் ஆகாதுங்க. எம்பதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நம்மை வைத்து பார்ப்பது. ஒரு மரண வீடா, ஆக்சிடென்ட் நடந்துருச்சா, இழப்பா, பெரிய நஷ்டமா, அந்த இடத்துல நம்மை வைத்து நாம் இருந்தால் எப்படி இருப்போம்? உள்ளம் கலங்கி இருக்குமே. அப்படி நினைத்து ஜெபிக்கிற ஜெபம் அற்புதமான ஜெபம். இன்றைக்கும் கர்த்தர் அப்படி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை இந்த சபையில எழும்ப பண்ணுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். திக்கற்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
17ஆம் வசனத்தை. அப்பொழுது ஜாதிகள் அப்பொழுது ஜாதிகள். எப்பொழுது? ஒரு கேள்வியை போடணும், அங்க ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். எப்பொழுது? தேவ ஜனம் என்றைக்கு ஜெபிக்கிறார்களோ அப்பொழுதுதான் ஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ராஜாக்கள், எம்எல்ஏ இந்த சர்ச்சுக்கு வர முடியுமா? வர முடியும். எம்பி வர முடியுமா? வர முடியுங்க. நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன் என்று சொல்லி இந்த வீடு ஜெப வீடா இருக்கும் போது ஜாதிகள் இந்த சபையை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் இந்த சபையை தேடி வருவார்கள். இது பின்வரும் சந்ததிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 102ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, ஆராய்ச்சி செய்கிற தேவஜனமே, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பின்வரும் சந்ததி இதை அறிந்து கொள்ள வேண்டும். திக்கற்றவனாயிருக்கிற உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டார். அவர் உன் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இந்த ஞானம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ, இந்த பிராக்டிஸ் எப்ப நம்ம பண்ணுகிறோமோ அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு தேடி வருவார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணாதனால தான் ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. ராஜாக்கள் அவருடைய மகிமைக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்ல தீவிரமா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்பார், அங்கீகரிப்பார். அவர் அங்கீகரிக்கும் போது ஜாதிகள் நம்மை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஜாதிகளை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ராஜாக்களை கொண்டு வந்து நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நோ பார்ஷியாலிட்டி. சபையில் என்ன இருக்கக்கூடாது? பாரபட்சம் இருக்கக்கூடாது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், இந்த ஜாதி அந்த ஜாதி, இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு கொடுத்திருக்கிறார், பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுங்க. அதான் சபை. ஆமென். அதற்காகத்தான் நம்ம ஜெபிக்கணும், தீவிரமா ஜெபிக்கணும். அடுத்து பின்வரும் சந்ததிக்காக இது எழுதப்படும். அடுத்து உள்ள ஜெனரேஷன் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, தன்னுடைய நிலையை மீண்டும் விவரிக்கிறார். வாசிக்கலாம் 19ஆம் வசனத்தை. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமான நல்ல விசுவாசமான வார்த்தைகளை சொல்றார். நான் எவ்வளவு படுபாதாளத்தில் இருந்தாலும் ஆண்டவர் வானத்திலிருந்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? பெருமூச்சின் சத்தத்தை கேட்பார். சிஸ்டர், பிரதர், அப்பாடா, இதெல்லாம் எப்போ நடக்கும்? பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரியே, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. சகோதரனே, உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். என் கணவன் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்? என் பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கிடைக்குமா? இதெல்லாம் எட்டா கனியாய் போய்விடுமே என்று பாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனை தான். ஆமென். அதை ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கடனை நான் அடைத்து முடிப்பேன். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் கடனை எல்லாம் அடைத்து முடிக்க எம்பெருமான் இயேசு அவர் உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இவருக்கு திடீர்னு பிரச்சனை. இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன பிரச்சனை? 23ஆம் வசனத்தை வாசிங்க. வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். திடீர்னு ஒரு ஆபத்து, மரண கண்ணி, செத்துருவேனோ அப்படி நமக்கும் வருது இடையில. இது
ஹார்ட் பெயினா இருக்குமோ, இல்லை கேன்சரா இருக்குமோ, இந்த ஒரு பொல்லாத வியாதியா இருக்குமோ, யார்கிட்ட போய் சொல்ல? வழியிலே என் பலன் ஒடுக்கினார். தயவாய் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறான். ஆமென். உங்க வெளியே சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம், கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மரண பயத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஓ ஸ்தோத்திரம், பாதி வயதில் உன்னை எடுக்க மாட்டார், நீ அநேக நன்மைகளை காணும்படி வைத்திருக்கிறார், உன்னுடைய ஆயுசுகள் பெருக பண்ணுகிறார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். பாதி வயதில் எடுக்காத கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஐயோ, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்காம போயிருவேணும். பயப்படாத. தியானிக்கிறப்பே ஆவியானவர் உணர்த்தினார். சிலர் சொல்லு, வாயை திறந்து பலிபீடத்திலிருந்து சொல்லு. சிலர் இந்த பாதி வயதிலே சில மரணத்தை பார்த்து நானும் பாதியிலே போயிருவேணும். பயப்படாத. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி 2 வார்த்தை, மிக அருமையான வார்த்தை. இவ்வளவு நேரம் அவருடைய புலம்பல், இயேசுவின் மாறாத தன்மை, அவருடைய இரக்கம் எல்லாம் பார்த்தாரு. சொல்லிட்டு இப்போ ஆண்டவருடைய மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான வித்தியாசத்தை காமிக்கிறார். நம்ம சீக்கிரமே போயிடும். நம்ம எப்படிப்பட்டவங்க? கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு காணாமற் போகிற புகையை போல இருக்கிறோம். அப்படித்தானே? நம்ம கூடவே இருந்தாங்க, நம்ம கூடவே நம்ம வீட்டில் இருந்தாங்க. நம்முடைய தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்த சகோதரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். சில நேரத்தில் பகீர்னு சில உணர்வுகள், இப்போ எங்க இருக்கிறாங்க, இப்போ அங்கிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இப்படிலாம் எனக்கு எண்ணங்கள் வரும். பிரியமானவர்களே, திடீரென்று நாம் காணாமல் போய் விடுகிறோம் இந்த உலகத்தை விட்டு. பேரிடி, பேர் அதிர்ச்சி நமக்கு. இப்படிப்பட்ட மாறுகிற உலகில மாறாத ஒருவர் உண்டு, அது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. unchanging God. நாமோ நிலையற்றவர்கள், ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு தலைமுறை தலைமுறையாக அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் தேவனை கடத்தி விட்டு செல்ல வேண்டும். தேவனை கடத்திடணுங்க. பிடிச்சுக்கோ, ஆண்டவரை பிடிச்சுக்கோ, விசுவாசத்தை பிடிச்சுக்கோ, பரிசுத்தத்தை காத்துக்கொள். நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், கொஞ்ச நேரம் தோன்றி காணாமற் போகிற புகையை போல நான் பறந்துடுவேன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை அழுத்தமாக சொல்லுகிறார். அந்த வசனத்தை கேட்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பாத்தீங்களா? உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நிலையற்ற வாழ்க்கையில இயேசுவே நிரந்தரமானவர். ஆமென். இந்த 25-26 எபிரேயன் ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்கள், 25, 26, 27 3 வசனத்தை புதிய ஏற்பாட்டில் கோடிட்டு காமிக்கிறார். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பின்னி பிணைந்தவைகள், பிரிக்கவே முடியாதுங்க. He is our eternal God. நித்தியத்துக்குரியவர். ஆமென். இந்த உலகம் நமக்கு தற்காலிகமானது, வாடகை வீடு. இந்த இடத்தை விட்டு நாம் எல்லாரும் குடிபெயர்ந்து போகிற ஒரு நாட்கள் உண்டு. ஆமென். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்?
மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை. தூரத்திற்கும் எங்க இருந்தனாலும் அவரை கூப்பிடலாம். அப்படி சங்கீதக்காரன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் மாறாத தேவன். ஆமென். நமது பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ, இந்த தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ள நாம் கற்றுக் கொடுப்பது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. காசு சம்பாதி பாப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை விட தேவனை பிடித்துக்கொள், அவரை சார்ந்து கொள், அவர் மேல விசுவாசமாயிரு. பணத்தின் மேல் அல்ல, பொருளின் மேல் அல்ல, சொத்து பத்து அல்ல, மனதையுடன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் அவனை நடத்துவார். அல்லேலூயா. பெர்ஃபெக்ட் பீஸ். அந்த சமாதானம் பூர்ணமா இருக்குங்க. இந்த சங்கீதக்காரன் பின்வரும் சந்ததிக்காகவே இந்த சங்கீதத்தை வடிவமைத்திருக்கிறார். பின்வரும் சந்ததிக்காகவே, அடுத்த ஜெனரேஷனுக்காகவே இதை வடிவமைத்து அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்கிறார். அல்லேலூயா. ஆமே. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அவர்கள் கர்த்தருக்குள் வேரூன்றி கேதர்களை போல வளருவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரே நிரந்தரமானவர். ஆமே.